வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு, திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் தோறும் நடத்துகின்ற இரகசிய கூட்டம் என்ன? அந்த இரகசியமான கூட்டத்தில் அவர்கள் என்ன மாதிரியான இரகசியங்களை பேசிக்கொள்கிறார்கள்? அதேபோல் அந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடக்குது? என்ன மாதிரியான தெரிவுகள் நடக்குது? அதன் பிறகு அந்த கூட்டம் எதை நோக்கியதாக இருக்கிறது? அந்த கூட்டம் நடத்துகின்ற அந்த இடத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலாளர் இவர்களுக்கும் கடைக்கோடியில் இருக்கிற உடன்பிறப்புகளுக்கும் என்ன மாதிரியான தகராறுகள் நடக்குது? இதை ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நடக்கிற தகராறை அறிவாலயம் எவ்வாறு பார்க்கிறது? ஏதாச்சும் ஒரு ஊரில் தகராறு இருந்தது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, எல்லா ஊர்லேயும் தகராறு இருக்கிறது அப்படிங்கிற கவலையில் ஸ்டாலின் இருக்கிறது. இது குறித்து தான் நமக்கு பேச போகிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக, அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியாக, அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றியங்கள் வாரியாக, அந்த மாவட்டத்திற்கு உள்ள பொறுப்பு துறை அமைச்சரோ அல்லது மாவட்ட செயலாளரோ அவர்கள் முன்னிலையில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை கூட்டுகிறது. அந்த கூட்டம் மிக ரகசியமாக முக்கியமான பொறுப்பாளர்கள், முக்கியமான களப்பணியாளர்கள், முக்கியமானவர்களுக்கு மட்டும் சொல்லி, அதாவது மைக்கு கூட வைக்காமல், மைக்கை உள்ளுக்குள்ளேயே வச்சு வெளியில் செய்திகள்லாம் கேட்காத மாதிரியான கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்தில் தப்பித்தவறி ஏதாவது ஒரு செய்தியாளர்கள் போய் பங்கு பெற்றால் உண்டு. மற்றபடி செய்தியாளர்களுக்கும் பெரிய அளவில் அந்த இதில் அனுமதி இல்லை. ஆனால் வழக்கம் போல் உடன்பிறப்புகள் நடக்கிற கான்வர்சேஷனை அழகாக படம் பிடிச்சு வெளியில் உள்ள காட்சி மீடியாவுகளுக்கு கொடுத்துட்றாங்க. எல்லா ஊர்லேயும் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், அதன் பிறகு தஞ்சாவூரில் 4-5 இடம், திருச்சியிலெல்லாம் காஜாமலையிலலாம் வெட்டுக்குத்தான அந்த செய்தி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றிய அளவிலான, மாவட்ட அளவிலான திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகின்ற இரகசிய கூட்டங்களில் பெரிய சண்டைகள் ஓடிக்கொண்டிருக்குது. சரி, எதற்காக இந்த இரகசிய கூட்டங்கள் நடத்தப்படுகிறது? இந்த இரகசிய கூட்டங்களில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது? இந்த இரகசிய கூட்டங்கள் நடத்துவதன் மூலம் அங்கே இருக்கின்ற கழக உடன்பிறப்புகளுக்கு தலைமை என்ன மாதிரியான கட்டளையை இடுகிறது என்பது குறித்து நம்ம அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போது தமிழக முதல்வர் பெரிய பெரிய அளவில் கமிஷன் பேசிஸில் அந்த வருவாய்கள், செலவுகள், தொழில்கள், கையெழுத்துகள், கல்லூரி அனுமதி, பள்ளி அனுமதி, பள்ளி நடத்துவதற்கு அனுமதி, ஆசிரியர் அனுமதி, ஆசிரியர் வேலைக்கு அனுமதி, பணியிடம் மாற்றத்துக்கு அனுமதி, அப்படி எல்லா துறைகளிலும் பெறுகின்ற லஞ்சத்தினுடைய பர்சன்டேஜ் வைஸாக அங்கே போகுது. அப்புறம் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் கொடுக்கின்ற லஞ்சம் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு போகுது. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஊரில் இருக்கின்ற பொதுப்பணியில் அல்லது சமூக பணியில் அந்த அரசினுடைய டெண்டரு, முதலீடுகள் இதில் வழியாக போகுது. ஆனால் இப்போது கிளை செயலாளருக்கோ ஊரில் இருக்கிற ஊராட்சி செயலாளருக்கோ என்ன போகுது, என்ன மாதிரியான வருவாய் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது மாதிரி பெரிய வருவாயெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை அமைப்பாளர்களுக்கோ அல்லது ஒரு சிற்றூர் ஊராட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. அப்போ இந்த இரகசிய கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் மிக முக்கியமான ஒரு முடிவு என்னென்னா, ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊராட்சி இருக்குன்னா, அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட ஊரில் ஒரு குளமோ அல்லது 2 குளமோ இருக்கும். குளம்னா நம்ம மழை நேரங்களில் நீர் நிறைந்திருக்கும், மற்ற நாட்களில் அது வறண்டு கிடக்கும். அதாவது வானம் பார்த்த ஏரியாவில் இருக்கிற குளம்னா. இதே ஆற்று பாசனம் உள்ள ஏரிகள், குளங்கள் அப்படின்னு சொன்னால், ஆற்றில் தண்ணி வரும் பொழுது அதனுடைய பாசன தன்மையோடு தண்ணி இருக்கும். ஆற்றில் தண்ணி நின்ற பிறகு அதனுடைய பாசன அளவு இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இதற்கு இடையில் என்ன நடக்குதுன்னா, இந்த கிராமத்தில் உள்ள அந்த அந்த குளத்து கரைகளில் அதிகப்படியான கருவேல மரங்கள் இருக்கும், இன்னும் நாட்டு மரங்கள் இருக்கும், வேலைக்கு ஆகிற மரங்கள் இருக்கும். இதெல்லாம் அந்தந்த ஊரினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகின்ற இரகசிய கூட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு குளத்திற்கும் தலைவர் ஒருத்தரை உருவாக்குது. குளம்னா நம்ம இந்த குளம் இல்லை, அந்த ஏரி கண்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குளம். அந்த குளத்துக்கு ஒரு குளத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை தலைவராக போடுது. இப்போ தலைவருக்கு என்ன பணி அப்படின்னு சொன்னால், இப்போ அரசின் மூலமாக அந்த குளத்தினுடைய விரவு வெட்டப்படுது அல்லது விற்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த குளத்திற்கென்று இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போடப்பட்ட தலைவர் மூலமாக தான் அது நடக்கணும். அப்போ அந்த குளத்தை நாங்கள் தூர் வாடுறோன்னு சொல்லி மண் வெட்டி கடத்துறது இவர் மூலமாக தான் நடக்கணும். அப்படி நிறைய அஜெண்டாவை போட்டு இந்த ஊராட்சியில் இருக்கிற ஊர்கள் தோறும் இருக்கிற
குளங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய தரப்பில் தங்களுடைய உடன்பிறப்புகளை தலைவர்களாக ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு தலைவர் அப்படி போட்டுட்டு, இப்ப இங்க நம்ம ஏரியாவுலலாம் இருக்கிற 19 ஊரணி, 26 குளங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள ஒவ்வொரு தலைவரா போட்டிருக்கு. இது என்ன காரணம்? என்ன செய்ய போறாய்ங்க? இதன் பின்னணின்னு தெரியல. அதேபோல இந்த ரகசிய கூட்டத்தில வெளியிடப்படுகின்ற அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னா, தேர்தல் நேரத்தில எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கொடிய இறக்கிருச்சு. அதாவது தேர்தல் கமிஷனுடைய தேர்தல் நடைமுறை சட்டத்தின்படி. அதன் பிறகு இவங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சாச்சு. எல்லா இடத்துலயும் கொடி ஏத்தணுங்கிற எந்த பொறுப்பும் இல்லன்னு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த ரகசிய உடன்பாட்டுல, அறிக்கையில ஊர்கள் தோறும் இறக்கப்பட்ட கொடிகள திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்ற வேண்டும். இது 1. 2வது அது. 3வது செய்தி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, முக்கியமான ஒன்றியங்கள், அந்த ஒன்றியங்களை சார்ந்த அதாவது டவுனுன்னு சொல்லும் இல்லையா? இப்போ ஒரு 10 ஊருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு டவுன் இருக்கும் இல்லையா? அதுல எல்லா இடத்துலயும் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களினுடைய உருவச் சிலைய திறக்கணும். எல்லா ஊர்லயும். அதாவது ஒரு ஒன்றியம், ஒன்றியத்துக்கு உட்பட்ட முக்கியமான ஒன்றிய தலைநகரங்கள், அது மாதிரி இடங்கள்ல ஸ்டாலின் அவர்களினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தகப்பனார் திரு கருணாநிதி அவர்களுடைய உருவப்படத்தையும், கூடுதலா அவிங்க அண்ணா இல்லாமல்லாம் செயல்பட மாட்டாய்ங்க. அங்கங்க அண்ணா சிலையையும் தொறந்துக்கோணும். கூடுதலான இடங்கள்ல கருணாநிதி அவர்களுடைய சிலையை திறக்கணும். இது வந்து இந்த கூட்டத்தினுடைய இன்னொரு அஜெண்டா. 3வது என்னன்னா, ஒரு சிலைய திறக்கணும், ஒரு கொடிய ஏத்தணும்னா சாதாரணமா முடியாதுங்க. இப்போ வந்து கிராம பஞ்சாயத்து நடைமுறை சட்டத்தின்படி ஒரு ஊர்ல கொடி ஏத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஊர் இருக்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரினுடைய அது என்ன சொல்றது, அந்த தீர்மானத்துல ஏற்றி, இந்த ஊரை சார்ந்த இன்னவர் வந்து இந்த கட்சிக்கு சார்பாக கொடியேத்தணும்னு நினைக்கிறாரு. இது நம்ம ஊராட்சியினுடைய சட்டத்திட்ட ஒழுங்குகளுக்கு உட்பட்டு நடைபெற இருக்குது. அதனால அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, கிராமத்தினுடைய ஊராட்சி தலைவருடைய அனுமதி இருந்தா தான் கொடியேத்தணும் அப்படின்னு சொல்லி, இப்பொழுது வந்து எங்க நம்ம காவல் நிலையத்துலலாம் அவிங்க அது மாரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாய்ங்க. அதேபோல மயமானதுல வந்து மாநகராட்சியினுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி, நகராட்சின்னா நகராட்சியினுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னுலாம் சொல்லிடுறாய்ங்க. அப்போ வர இருக்கிற இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா? கிராம ஊராட்சியினுடைய தேர்தல், அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன், ஒன்றிய கவுன்சிலர் எலெக்ஷன், மாவட்ட கவுன்சிலர் எலெக்ஷன் இப்ப நடக்க போகுது. டிசம்பர் வாக்குல வந்து அதற்கான அறிவிப்புகள் வந்துரும். ஜனவரி மாசத்துல நடத்துறதா திட்டம். அதனால தான் இப்போ ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு உட்பட்ட, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உட்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகள் ரொம்ப வேகமா தன்னுடைய கட்சியினுடைய கூட்டத்த போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கூட்டத்துல வந்து ஏற்கனவே இது சொன்ன மாதிரி, ஒரு பொறந்த பிள்ளைக்கு ஒரு முறை நிலாவ காட்டி சோறு ஊட்டலாம். அந்த பிள்ளை ஒரு 6 மாசம் இருக்கிற வரையிலுமே நிலாவ காட்டி சோறு ஊட்டலாம். அந்த புள்ள வந்து 5 வருஷம் ஆன பிறகு, 5 வயசு ஆன பிறகு நிலாவையே காட்டி சோறு ஊட்டுனோம்னா, அது வந்து ஒண்ணு கைய கடிச்சு வச்சுரும். அல்லது 5 வருஷமா நம்மள ஏமாத்துன அம்மாவ கடிச்சு வச்சுரும். இது இயற்கை. இப்ப அதேபோல ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த நடத்தப்படுகின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ரகசிய கூட்டத்துல மிகப்பெரிய சண்டைகள், சச்சரவுகள் வெடிச்சிட்டு வருது. ஏன்னா, ஒரு இடத்துல வந்து மகளிர் அணி வந்து எங்களுக்கு மரியாதையே குடுக்கறதில்லன்னு அங்க பெரிய சண்டை. கோயம்புத்தூர்லலாம் பெரிய சண்டை. தஞ்சாவூர்லலாம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் சொல்ற ஆளு தான் சம்பாதிக்கிறாரு. நான் வந்து கிளை கழக கட்டமைப்புல இருக்கிறேன். கிளை கழக கட்டமைப்புல நான் வந்து அவ்வளோ பேர கூட்டுனேன். அவரு எம்எல்ஏ ஆகறதுக்கு என் வார்டுல மட்டும் இத்தனை ஓட்டு வாங்கி குடுத்தேன். அவனும் வந்து உயர்ந்த நோக்கத்துக்கெல்லாம் பேசல. என்னுடைய அண்ணன் மகனுக்கு வேலைக்கு ஒரு கையெழுத்துக்கு போய் நின்னா, இவரு வந்து போட மாட்டேங்கிறாரு. நீங்க திருச்சிலலாம் ஓப்பன் டாக் வெளியிலேயே வந்திருக்கு. இது வந்து காஜாமலை ராஜாவுக்கு நான் அவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி நான் வேலை செஞ்சேன். ஆனா, அவரு பாருங்க, என் அண்ணன் மகனுடைய வேலைக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டு குடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இவரு கையெழுத்தே போட்டு குடுக்கல. அப்படின்னு வெளிப்படையா மேடையில பேசி, அப்புறம் அதனுடைய அந்த இடத்துல இருந்த மாவட்ட செயலாளர், நான் மகேஷ் பொய்யாமொழிகிட்டயும், கே.என். நேரு அவர்கள்ட்டயும் பேசி, "உன் அண்ணன் மகனுக்கு ஒரு வேலைய வாங்கி தர்றேன். நீ இப்ப பேசுனது போதும். நீ நின்னு இறங்கிடு" அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வேலை நடந்திருக்கு. வெளிப்படையா நடந்திருக்கு.
அப்போ இவங்க உ அ ஒவ்வொரு மாவட்டத்திலயும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியிலயும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றியத்திலயும் ரகசியமான திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டத்தை போடுகிறது. இந்த கூட்டத்தில் அவர்களுக்கு ஏற்கனவே மேல உள்ளவன் சுரண்டிக்கிறான், அமைச்சர் சுரண்டிக்கிறான், அடுத்த நிலையில உள்ளவன் சுரண்டிக்கிறான். கீழ இருக்கிறவனுக்கு உன் குலத்துக்கு தலைவரை அவன் ஊருக்கே சொந்தமான குலத்துக்கு ஒரு டிஎம்கே காரன தலைவரா போட்டுட்டா, ஏத்துக்குவாங்கன்னு அவிங்களும் நம்புறாய்ங்க. ஏன் நம்ம இந்த குலத்துக்கே தலைவர்றான்னு இந்த முட்டாள் உடன்பிறப்பும் நம்பிக்கிட்டு, இது என் குலம் அப்படின்னுட்டுலாம் நெறைய பேர் அலையறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இப்போ இந்த குளத்துக்கு தலைவரா போடுறது என்னன்னா, இங்க இருக்கிற அந்த குளத்துக்கு கரையில இருக்கிற வேலிக்கருவிகள், அல்லது நாட்டு மரங்கள், அல்லது வேலைக்கு ஆகிற மரங்கள் வெட்டி கடத்தப்படும். அந்த கடத்தப்படுகின்ற ஒன்றிய செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ கடத்தினா, ஒரு 10% கமிஷன அந்த ஊர்ல இருக்கிற ஆளுக்கு குடுப்பாரு. அப்புறம் அது குளத்துல உள்ள மண் அள்ளி விக்கப்படும். அப்படி விக்கப்படும் பொழுது, அவர்களுக்கு ஒரு 10%ன்னா ஒரு 5% கமிஷன குடுப்பாய்ங்க. இது இதுதான் இவிங்க உருவாக்குகிற ரகசிய கூட்டத்தினுடைய நெட்வொர்க்கு. இதனுடைய வெளிப்பாடுகள் எப்படியெல்லாம் அமையும்னா, கிராமங்கள் தோறும் இனி குளங்கள் குளங்களாக இருக்காது, ஏரிகள் ஏரிகளாக இருக்காது. எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்கள் கையில போயிருச்சு. மண்ண இன்னும் 2 வருஷத்துல எவ்வளவு திங்க முடியுமோ தின்னு முடிச்சுருவாய்ங்க. இன்னும் 17 மாசம் இருக்கு. 17 மாசத்துக்குள்ள மண்ண, மரத்த, மலைய, மணல எல்லாத்தையும் அடிச்சு முடிக்கிறதுக்கான ரகசிய கூட்டம் தான். இப்ப இந்த கொடி ஏத்துறது, சிலைய வைக்கிறது அல்லது கட்டற்ற போக்குல இதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற ஊராட்சிகள்ல இருக்கிற பல ஊராட்சிகள்ல திராவிட முன்னேற்றக் கழகத்த சார்ந்தவர்கள் மாவட்ட கவுன்சில்லயோ அல்லது இந்த ஒன்றிய கவுன்சில்லயோ அல்லது ஊராட்சி மன்ற தலைவராகவோ இல்லாத சூழல் இருக்கு. அதனால தான் இவங்க இந்த ஊராட்சிகளுக்கான உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாய்ங்க. இந்த டிசம்பருக்குள்ள அதையும் ஓரளவு பேசி கோல்மால் அடிச்சு எல்லாரையும் ஜெயிக்க வச்சு, அடிமட்டத்தில திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்டமைப்பை மாவட்ட கவுன்சிலா இருக்கட்டும், ஒன்றிய கவுன்சிலா இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கட்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களா கொண்டுட்டு வந்து நிரப்பிட்டோம்னா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம யாரும் உழைக்க வேண்டியதில்ல. அங்க இருக்கிற பிரசிடென்ட், அங்க இருக்கிற ஒன்றிய கவுன்சிலரு, அங்க இருக்கிற மாவட்ட கவுன்சிலரு, இவிங்க உடன்பிறப்புகளோடு சேர்ந்து பார்த்துக்குவாய்ங்க. இப்ப மாவட்ட கவுன்சில்லயோ, ஊராட்சி மன்ற தலைவராகவோ அல்லது ஒன்றிய கவுன்சிலராகவோ இல்லாத உடன்பிறப்புக்கு அவன் கட்சிக்கு உழைக்கிறதுக்கு என்னடா பண்றது அப்படின்னா, நீ இந்த குளத்த வித்து பொழச்சுக்க, குளத்துல உள்ள கருவிய வித்து பொழச்சுக்க, கருவையில உள்ள முள்ள வித்து பொழச்சுக்க, உள்ளுக்கு இருக்கிற மண்ண வித்து பொழச்சுக்க. ஆனா 2026ல நீனு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான ஓட்டுகளை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்பதன் அடிப்படையில ஊராஞ்சத்தை யாரோ ஒருத்தனுக்கு பட்டா போட்டு கொடுத்த கதையில இந்த கிராமத்திற்கே உரித்தான ஒரு குளத்தை எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு நீ தான் இந்த குளத்தின் தலைவர் அப்படின்னு எல்லாம் போட்டு இந்த உடன்பிறப்புகள் நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதே போல இந்த கூட்டங்கள் நடைபெறுகிற எல்லா ஊரிலிருந்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவாலயத்திற்கு மிக அதிகப்படியான அழுத்தங்கள். இந்த கட்டமைப்பு சரியில்லை, இவங்க கீழே இருக்கிற பொறுப்பாளர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதே போல இந்த ஆட்கள் சுரண்டி கொழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மீதும் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் மீதும் அந்த பகுதி தொகுதியில் இருக்கின்ற பொறுப்பு அமைச்சர்கள் மீதும் பட்டியல் போட்டு இந்த கடிதமானது அறிவாலயத்தில் குவிந்திருக்கின்றது. அதையெல்லாம் பார்த்த அமெரிக்க பயணி அமெரிக்கத்திற்கு பயணம் போன நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு சொன்னார் இல்லையா, ஆஃபீஸில் வேலை செய்கிறது அரசு துறைக்கு வேலை செய்யலைங்க, அறிவாலயத்தில் ஃபேக்ஸ் மேலே ஃபேக்ஸாக குமியுது அப்படிங்கிற செய்தியை கேட்டு ஒவ்வொருத்தரும் என்ன ஃபேக்ஸை கொடுத்துருக்குறாங்கங்கிறத அங்கேருந்தே கேட்டுட்டு ரொம்ப அமைதியற்ற சூழலில் இருக்கிறதா செய்திகள் வருகிறது. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய ரகசிய கூட்டத்தின் மூலம் அங்கங்கு இருக்கின்ற இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கான ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மாற்றுக் கட்சிக்காரர்களும் அந்தந்த மண்ணின் மக்களும் தங்கள் ஊரில் குளத்தில் காலையில் விரவுகள் களவு போகாமல் இருக்குதா அல்லது 2 நாட்குள்ள மணல் மண் இதெல்லாம் அள்ளப்படாமல் இருக்குதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டிய
பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை பதிவு செய்து, இந்த ரகசிய கூட்டத்தின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 தன்னுடைய ஆட்சி மலர்வதற்கான ரகசிய திட்டங்கள்னா நல்லது செஞ்சில்ல, எப்படியாச்சும் களவாண்டுனாலும் 2026ல் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற குறிக்கோளோடு வேலை செய்வதை இந்த காணொளி பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.